சத்யா, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. பிள்ளைய பாத்தியா? ம். சரி என்ன, அதுக்கெல்லாம் வருத்தப்படாத. எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும் என்ன? ம். என்ன, உன்னோட முதல் குழந்தை உன் புருஷனையும் கூப்பிடல, உன் பையனையும் கூப்பிடல, என்ன கூப்பிட்டுருக்க? ஏன் உன்னை கூப்பிடக்கூடாதா? இல்ல அப்படிலாம் இல்ல. அப்புறம் சரி சொல்லு, என்ன விஷயம்? கண்டிப்பா நான் அட்மிட் ஆனது தெரிஞ்சதுமே வந்திருப்பேன். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் என்ன விஷயம்னு உன்னால அசிங்க கூடவா பண்ண முடியல? என் மாமியார் மேல நான் கேஸ் கொடுக்குறேன் சத்யா. அனிதா, நான் மைக்கெல்லாம் தெரிஞ்சு நல்லா தெளிவா தான் பேசுறேன். என் மாமியார் மேல நான் கேஸ் கொடுக்குறேன். கேஸ் கொடுக்குற அளவுக்கு இல்ல, என்னால பேசி தீர்த்துக்கலாமே. எப்போ என்ன தீர்த்து கட்டின பின்னாடியா? சொல்லு. அவங்க என்ன தீர்த்து கட்டவே முடிவு பண்ணி எல்லாமே பண்ணிட்டாங்க. இன்னும் விட்டு வைக்க சொல்றியா? அனிதா கொஞ்சம் பொறுமையா இரு. யாரு? நானு? என் பையனுக்கு எத்தனை வயசு? இல்ல எனக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? இப்ப வரைக்கும் பொறுமையா இருந்துதான் என்ன அடிமுட்டானே நினைச்சிட்டாங்க போலக்கு. இதுக்கு மேலே நான் பொறுமையா இருந்தேன்னு வச்சுக்கேன், என்னை விட பெரிய முட்டாள் உலகத்துல யாருமே இல்ல. அனிதா போதும் சத்யா, பொறுமையா இருந்ததெல்லாம். பொறுமையா இருந்தது என்னத்த சாதிச்சோம்? எல்லாமே ஒரு லிமிட்டுக்கு தான். லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது நம்மளும் ரிவெஞ்ச் எடுத்து தான் ஆகணும். சத்யா, நான் உன்னை தானே கூப்பிட்டு அமிச்சேன். இவங்க வெளியே போக சொல்லு. இவங்க எப்ப வந்தாங்க? நான் பார்க்கலையே. நான் ஏன் வெளியே போகணும்? ஏன் பொண்டாட்டிய நான் பார்க்க வந்திருக்கேன். இங்க யாரும் பார்க்க வழின்னு அழுகல. சரி பாரு சத்யா, பாரு. உன் புள்ள பண்ண காரியம்தான் என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ பெரிய காயம் இருக்கு பாரு. இவ புள்ள பண்ண காரியமா? ஐயா, இருந்தாலும் ஏதோ சீனியே திருப்பி போகணும்னு நினைக்கான். அடுத்தா விட்டுறாத. நான் சொல்லவும் புருஷனும் பொண்டாட்டி என்ன குதிச்சிங்க. பாரு, நீயே பாரு. மாசமா அந்த இவளுக்கோ இல்ல பிள்ளைக்கோ ஏதாவது ஆயிருந்தா ஒத்த பையனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணிருப்பேன் சொல்லு. என்ன சத்யா, நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ பேசாமயே நிக்கிற? அவ எப்படி பேசுவா? அதானே, பண்ணதெல்லாம் அவ பிள்ளையாச்சு, அப்புறம் பேசுவாளா வாங்கி தந்து? ஆமாமா, இப்ப நான் கொடுக்கற கேஸ்ல அவளே எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணுவா பாருங்களேன். அப்ப அப்ப தெரியும். பாப்பா இருக்கா? தெரியவே மாட்டேன். முட்டா முட்டை டூக்க அம்மா பாக்கேன். அமைதியாயிராமோ, இது யாருக்கு தெரியாம உள்ள வந்திருக்கோம்? சரி இது நாம பாப்பா எது தெரியல. நீ டூக்க அம்மா சொல்றேன். உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். முட்டை டூக்க நம்ம பாப்பா டாக்டர் கிட்ட போய். ஷூ, அவதான் தூங்கிட்ட சொல்லி கொண்டு வந்து விட்டாங்களே, எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. முட்டா டூக்க இவ ஹிம்ச பெரிய ஹிம்சப்பா. டூக்க நம்ம கடைக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம். அப்ப ஆடாவது எடுப்பாங்க, கேட்டு பார்த்துட்டு போலாம். நோனோ ஏய் சொன்ன கேளு. முட்டா நீ டூக்க அம்மா பாக்கும். ஷபா, ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்களேன். நானா பாபு பாப்பா பாபு அம்மா டூக்க சொல்லி. ஷபா, கொஞ்சம் அமைதியாயிரு. உங்க ரெண்டு பேர்த்தையும் முதல்ல என்ன சொன்னாங்க? நீங்க இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, வீட்டுக்கு அனுப்பி வைங்க சொன்னாங்களா? இதுல வேற நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க எதுக்கு பாப்பாங்க எல்லாம் வச்சிருக்காங்க? இன்ஃபெக்ஷன் ஆயிரும் சொல்லி தான் வச்சிருப்பாங்க. அப்படி நீங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கதெல்லாம் தெரிஞ்சா பாப்பாக்கு இன்னும் இன்ஃபெக்ஷன் ஆயிரும் சொல்லி திட்டுவாங்க. அமைதியா நில்லுங்க. எப்படியாவது நம்ம பாப்பா எதுன்னு பார்த்துட்டு போவோம். நல்லாடா ஏண்ட இவட கட்டடா. நீ டூக்கு நான் பார்த்து சொல்லும். ஏய் உனக்கு என்ன அம்மாய கண்ணாடியா இருக்கு? பாப்பா பார்த்து சொல்ல அம்மாக்கே தெரியல, இல்லை இவ வேற பார்த்து சொல்லுவாளாமா. நானு பார்க்கும். எனக்கு நீட்டா போட்டோ காமிச்சு கொடுத்த அது போல பாப்பா இருக்கும். ஐயோ, எம்பிட்டு அறிவு என் தங்க குட்டிக்கு. அறிவோ என் செல்லக்குட்டி. அம்மா காமிச்ச ஸ்கேன்ல எல்லாம் பிளாக் கலர்ல இருந்துச்சு, இங்க பாப்பா கலரா இருக்கு. நீ எப்படி கண்டுபிடிப்ப சொல்லு? எப்படி? அம்மா ஸ்கூலுக்கு போகும்போட அப்பா போட்டோ போட்டு சத்யா பேரு போட்டு நம்பர் போட்டு எடுக்கு. அது போல இருக்கா பார்க்கலாம். ஏய் அது ஐடி கார்டு. போட்டோ போட்டு நீ ஸ்கூலில் படிக்க நம்பர் போட்டு அப்பா ஃபோன் நம்பர் போட்டு இருக்கு. அது போல பாப்பா என்ன ஸ்கூலுக்கா இருக்கா போடுறதுக்கு?
முட்டா நீ டூக்கு அம்மா பார்க்கும். ஷபா, நீ சொன்ன மாதிரி ஏதாவது இருக்கான்னு நானே பார்க்குறேன். கொஞ்சம் பொறுமையா இரு. ஆ பாடு. எப்படி பார்க்கறது? நான் நிற்கிற பக்கம் பாப்பாவோட காலு தான் இருக்கு. தலை அந்த பக்கம் இருக்கு. அந்த பக்கம் தான் எதை மாட்டிருக்காங்க. அம்மு போட்டா. நோ நோ நோ, முட்டா நீதான் சொல்லி. அவசரப்படாத அம்மு. அந்த சைடு எப்படி போகிறது தெரியல. ஒயர் ஏதாவது இருந்து உன் மேலே பட்டுட்டா, இல்லை பாப்பாக்கு ஏதாவது ஆயிட்டா எல்லாரும் வந்துடுவாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருவோம். அப்புறம் நம்ம மாட்டிப்போம். அப்போ எல்லா பாப்பா நம்ம பாப்பா தான். பாத்ரூம் இல்லை பக்கெட்டு எடுக்க அதில் போட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. உங்கள் அப்பந்தாங்க மிஸ்டரு. உங்கள் அப்பங்கிட்ட தான் கேஸ் போகும். எனக்கு கொத்தா உங்கள் அப்பங்கிட்ட மாட்டி விட்றக்கு ஐடியா பொட்டியடி. நானும் எங்கள் அம்மாவும் என்னடி பண்ணணும் உனக்கு? பார்த்து பார்த்து உனக்கு ஒவ்வொன்றா பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஆப்பு வைக்கிற ஐடியா இருக்க. ஏய் அண்ணா உன்னதான் சொல்லி பல்ல பல்ல காட்டாட. ம்ம். அவளுக்கே அதெல்லாம் கேட்கும். எனக்கு எப்படா சங்கூத்துவாங்க, என்னை தூக்கி ஜெயிலில் போடுவாங்க, அந்த கண்கொள்ளா காட்சி பார்க்கறதுக்கு தான் ரெடியாக இருக்கா போல இருக்கு. கனவுலையே கண்டுட்டு இருக்காளோ என்னவோ. ஏய் ஏதாவது காடு கேட்கா இல்லையா? பல்ல பல்ல காட்டாளே, அதுவே தெரில. ஒன்றும் காது கேட்கல. இவளே அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவா. இவளை பார்த்துக்கவே ஒரு ஆள் வேணும். இதில் எல்லா பாப்பா கொண்டு போய் இவ தான் பார்த்துக்கிற மாதிரி பேசுறா. என்ன இப்போ மட்டும் டொராப்பூச்சி மண்டையில் மூஞ்சி மாறிடுச்சு? அம்மு பார்க்கும். ம் ஏதாவது திங்களுக்கு கிடைக்குமா? சேட்டை பண்ண ஆளு கிடைக்குமா? அப்படியே அலையிட ஆள் தான் நீ. எல்லாம் கிடைச்சா நான் விட்டு போட்டு ஓடிடுவேன். இல்லை நீ பாக்கியா பாப்பாவை? ஏய் வாய் மூடு முட்டை. இதில் அப்போ சொல்லு. நோ அண்ணா சொன்னாடு முட்டை சொல்லு. ம். இவளுக்கு சண்டையே சக்காலத்தி சண்டை மாதிரி. நான் மாட்டிட்டு முழிக்கேன். இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? அப்படிங்கும்போது என் தங்கச்சி வேற வந்துட்டா. ஐயோ, இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் அவளை வளர்த்துறதுக்குள்ள என்னென்ன பாடுபட போறோனோ தெரியலையே. இதை ஏதோ சப்போர்ட் பண்ணுவான்னு ரமேஷை நினச்சான். அவனை வேற ஆளை எங்கானோ அட்ரஸ் எங்கானோ. முட்டா ம். இருமா, நீ சொன்ன மாதிரி அம்மா பேர் போட்டிருக்கான்னு பாப்பா பக்கத்தில் இருக்க கார்டெல்லாம் தூக்கி பார்க்கேன். நம்ம பாப்பாவா இருந்தா உன்னை தூக்கி காட்டுறேன், சரியா? ம் ஜூனு ஜூனு. ஜூனா? இது ஜனவரிமா, ஜனவரி. ஐயோ அது சூனு. ஓ, சீக்கிரம் ஆட்டோ ஆடாட வந்துடுவாங்க. ஆமாம்மா. அப்புறம் உங்கள் ரெண்டு பேத்தையும் கடத்திட்டு போயிடுவாங்க. அதனால் அமைதியாக இங்கேயே நில்லுங்க என்ன. சண்டை போட்டு முடிய பிடிச்சிக்காதீங்க. நான் 2 நிமிஷத்தில் வந்துட்டேன். ம் விட்டுட்டு போனேன். அம்மா கச்சி வச்சே. அதை எப்படி விட்டுட்டு போன பின்னாடி இவ கடிச்சு வைப்பா? இவளுக்கு ஏதாவது கூறு இருக்கா இல்லையா? முட்டா. ஆ, பார்க்க. ம் அப்பா அப்பப்பா காலு ரெண்டு அப்படி கணக்குதுங்க. அதான் பிள்ளைக்கு அந்த ஆளை போனதும் ஓடி போய் உட்காரும் போதே தெரியுது. அட நீங்க வேற சும்மா இருங்கங்க. ஹோட்டல்ல அப்படிக்கா இப்படிக்கா நடந்துட்டு வேலை கேந்துட்டே இருக்குமா. வேலை பார்த்துட்டே இருக்கவும் கூட அவ்வளோ தெரியாது. நீங்க வந்து சும்மா நின்று அது ஒரே இடத்துல நின்னே கிடக்கும். அப்படி வலிக்குது காலெல்லாம். ம், நீங்களே ஏதாவது சேர் எடுத்து போட்டு உட்காருங்க. ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? பரவாயில்ல. உட்காந்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு நின்னோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு நின்றுட்டே இருந்துக்கலாம். பையன் வேற நம்மளை நம்பி பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கான். ம் ஷபா, உள்ள வேற என்ன பிரச்சனை போகுது என்ன ஏதுன்னு தெரியல. சத்தியம் வேற எங்கேயோ போனான். அவனை எங்கே போனான்னு தெரியல. இந்த பிள்ளைய நீ எப்போ வார்டுக்கு மாற்றி? சி செக்ஷன் வேற. உங்க டிஸ்சார்ஜ் பண்ணுறக்கு 5 நாள் பண்ணுவாங்களோ? ம், நீ அனிதா வேற கையோட குழந்தை வேணான்னு பண்ணுவாளோ நீ என்னவோ தெரியலையே. அதுக்கு நீ எப்படியோ எத்தனை நாள் இருக்காங்களோ. அத்தனை நாளெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டாம். சாவித்திரி இருந்தால் கூட நானும் அவ்வளோ மாற்றி மாற்றி இருந்துக்குவோம். அது அனிதா மாமியாக இருந்தால் எப்படி இருக்கிறது? நொய்யின்ட்டு கிடக்கும். என்ன பண்ணுறது தெரியல. வந்துட்டு போக இருந்துக்க வேண்டியதாக வேறு என்ன பண்ணுறது? நம்ம முத்துக்கோசரம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நீ அப்புறம் அங்கே வந்துட்டு போகத்தானே இருக்கோன்னு. சத்தியம் வேலைக்கு போயிடுவான். நம்ம பிள்ளைக்கு ரெண்டையும் பார்க்கணும், முத்துவை பார்க்கணும். ஆமாம்
அப்புறம் நீங்கள் கார்மெண்ட்ஸும் பார்த்து ஹோட்டலும் பார்த்து பிள்ளைகளையும் பார்த்துப்பீங்களா? இல்லைல்லோ. பார்ப்போம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். ம். ஏன் இந்நேரமா? பொழுது விழுந்துருச்சே, பஸ் கிடைக்கலையாக்கு இங்கிட்டு வர்றதுக்கு. ஃபோனு பண்ணாலும் எடுக்கிறது இல்லை. என்னதான் பண்ணுவீங்களோ எல்லாரும்? எங்க குமரேசன் வரலையா? சத்யாண்ணன் கூட பேசிட்டு இருக்காரண்ணே. என்ன உங்க மாமியாவா பிரச்சனை பண்ணிட்டு கிடக்கு? அத்தனை ஃபோன் அடிச்சா எடுக்கவே இல்லை. ஆமாண்ணே, அதுக்கு தான் வேறு வேலை பொழப்பு இல்லையல்லோ. முதல்ல சத்யா வந்து பேசிட்டு தான் வந்தா, அப்பவும் கேட்டுக்கல. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் பேசுகிறேன்னு அவர் பேசினார், அப்பவும் அடங்குனான்ட்டு. இப்போ சத்யாண்ணன் வந்து பேசினங்காட்டியும் வாய் மூடிட்டு அனுப்பி வச்சிருச்சு. நீ போனாதான் தெரியும் என்ன பண்ணுதுண்டு. இத்தனை வருஷம் கழிச்சு நீ மாசமா இருக்கிற, அமைதியா இருப்போ அப்படின்னு தோணுதா அதுக்கே? அது கூட நீ நின்று தொங்கிக்கிட்டே. நாங்கள் ஒன்றும் போகல மம்மி சண்டைக்கு. அதுதான் சண்டைக்கு வருது, வேணுங்கிட்டே பண்ணுது. நாங்களா போனோம் வம்புக்கு? இந்த வயசானதுகளும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அது கம்முன்னு இருந்தாலும் அனிதா மாமியா கம்முன்னு இருக்குதா? அது பண்ணுன்னு தான் இத்தனை வேலை. அங்கிங்க அது வந்துச்சு. அது இங்கேதான் அம்மா மண்டையை உடச்சி அனிதா மண்டையை உடச்சி அனிதாவை பிடிச்சி தள்ளி விட்டு இத்தனை வேலை பார்த்துருக்குது. இதில் அங்கே வந்துச்சுங்கிறேன். ஓ, இந்த வேலையெல்லாம் பண்ணி போட்டு தான் அங்கே வந்திருக்குது. அப்போ என்ன சொல்ற? நான் தான் கடையில் கொண்டு வந்து ரெக்கா பாப்பா விட்டேன். ஆமாம், நீ கொண்டாந்து விடுறதுக்கு முன்னாடியே முத்து வீட்டுக்கு நான் ஆட்டோவை அனுப்பிட்டேன். நீ போனதும் நாங்கள் இங்கே வந்துட்டோம். முத்து ஆட்டோ ஏறதுக்கு முன்னாடியே கிளவி எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. இங்காருங்க, முத்து சொன்னானല്ലോ அம்மிக்கல்ல அந்த குழவிக்கல்ல தூக்கி அம்மு மண்டியில் போட போச்சுன்னு. அப்போ அதை பார்த்து இவன் சத்தம் போட்டோன்னே இவங்க வீட்டுக்கு போயிடுச்சாட்டக்குது. அதனால தான் முத்துவும் ஆட்டோக்காரங்க தான் அனிதாவை தூக்கி இங்கே கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறாங்கோ. ஓஹோ, ஓ, அப்போ கிளவி தான் குழவிக்கல்ல தூக்கிட்டு அம்மா மேலே போட போச்சா? அங்கே வந்து அம்முத கிளவி அடிக்கிறதுக்கு உலக்கையை தூக்கிட்டு வரா சொல்லிச்சு. சரியா போச்சு போ. முதல்ல உன் பையன் உலக்கைய தூக்குவானா அதுக்குள்ளே அம்மு தூக்குறதுக்கு? என் பையன் தூக்க மாட்டான் தனியா, முத்து கூட சேர்ந்தா தூக்கிடுவான்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது சொல்லுச்சுன்னு அது கூட சேர்ந்து இது நியாயம் பேசியிருக்குதே, இது என்னங்கிறது? எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லை. ஆமாம், அப்புறம் முத்து அம்மாவை எங்கள் அப்பாவும் சிவா அங்கிளும் வச்சுருக்காங்களாம், எங்கள் அம்மாவை அவங்க வச்சுருக்காங்களாம். அப்படி என்னென்னமோ சொல்லி கொடுத்துருக்கு. அதெல்லாம் பேசிக்கிட்டு எங்கள் பாட்டி சண்டை போடுது, நகரவே விடலை. என்ன சாவி, இதெல்லாம் பிள்ளைக்கு முன்னாடி பேசுகிற நியாயமா? முதல்ல பெரிய மனுஷங்க பேசுகிற மாதிரியே பேச்சு பேசுறதுக்கோ? ஆ அவங்க அப்பா எப்போ வந்து எங்கள் வீட்டில் இருந்தாங்க, எங்கள் அம்மா எப்போ அவங்க வீட்டில் போய் இருந்தாங்க? ஆ அம்மு வரா, ரேகா வரா, சித்தியா இருக்கிறா, அது பாட்டி இது பண்ணதுலேருந்து வரதே இல்லை, அதுக்கே அப்படின்னு பேசுது. சாவி, அக்கா, தம்பி பிள்ளைகளை மாற்றி மாற்றி ஆளுக்கு சித்தை வச்சு பார்த்துக்குறோமல்லோ, அந்த மீனிங்கில் தான் பேசுகிறான். அவனுக்கு புரியல. நீங்கள் அவனுக்கு புரியுற மாதிரியெல்லாம் எடுத்து சொல்லாதீங்க. கடவுளே, அவங்கவுங்க குடும்பமானத்தை அவங்களே வாங்கிக்கிறாங்க, அடுத்தவங்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இதில் நமக்கு வேறு புத்தி சொல்ல வந்துடுவாங்க. அப்பா, ஆனால் அதோட அருவியும் கேட்டுட்டு இவ்வளோ நேரம் இருந்துட்டு வந்திருக்க பார்த்தியா? நாங்கள் எங்கே அதோட அட்வைஸை கேட்டோம். அது இது வந்து உன் குழந்தை இல்லை, அதனால் எங்கள் அம்மா அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுச்சு. அதுக்கு எங்கள் அப்பா சண்டை போட்டுட்டு இருந்தாரு. நாங்கள் நின்றுட்டு தான் இருந்தோம். சத்யன் அங்கிள் தான் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு குழந்தையா இருக்கு, அதெல்லாம் அபார்ஷன் பண்ணக்கூடாது, இவளுக்கு ஆபத்தாயிரும் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இத்தனை விஷயம் பையனுக்கு புரிஞ்சிருக்குதே, இல்லை நான் சொல்கிறதா புரிஞ்சிருக்காதா? என்னமோ பேசுறியா நீயே? என்ன பண்ணுறது, பிள்ளைகளை வச்சுட்டு என்னெல்லாம் நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் பேசுகிறதாச்சு. சந்தேகப்பட்டுட்டு அத்தனை பேச்சு பேசுது. என் புருஷன் எனக்கு சப்போர்ட் பண்ணால் அவர் கூடயும் வம்புக்கு நிற்குது. சங்கர் வேற சந்தேகப்பட்டுக்கிட்டு சட்டையை பிடிச்சானாம்மா. எங்கள் அப்பா சட்டையும் தான் பிடிச்சிருக்காரு, அதை பார்த்து என்னன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஆமாய்யா, நீ ஒரு பெரிய மனுஷன், கேட்டு போக வந்திருக்கிறேன். எங்கே அந்த முத்து பிள்ளைங்களாம் எங்கேயோ ஜூஸ் குடிச்சிட்டு வரேன்ட்டு போச்சுக்கோ, அதுகளை பார்த்து கூட்டிகிட்டு வரலாமல்லோ. நாங்கள் இப்போ தானே வாரோம், அவங்களாம் அங்கே எங்கேயும் கடையில் இல்லையே. ஏங்க பிள்ளை அப்படி இருந்தானுங்க காசு வாங்கிட்டு போச்சுக்கோ. இவிய எந்த கேட் வழியாக வந்தாங்களோ அவங்க எந்த கேட் வழியாக போனாங்களோ யாருக்கு தெரியும், வரட்டும். சரி, உட்கார் சாவித்திரி. அனிதாக்கு இப்போ தான் மண்டைக்கெல்லாம் கட்டு போட்டிருக்குது, ஸ்கேனு பார்க்கணும் சொன்னாங்க. அதுக்குள்ளே அனிதா கூப்பிட்டான்னு சத்யா போனா.
பின்னாடியே உருசனும் மாமியாலும் போயிருக்கிறாங்க. அதான் நாங்கள் வெளியவே நின்றுட்டோம். அவங்க வெளியே விட்டு அப்புறம் நம்ம போய் பார்க்கலாம். ம் நீ அவள் வேற என்ன நினைக்கிறாளோ தெரியல. சரி, வரும்போது அவசரத்தில் எதுவும் வாங்கலை, உங்கள் அப்பங்கிட்ட சொல்லி ஏதாவது வாங்கிட்டு வா போ. வேண்டாம் விடு. இல்லைண்ணே, புள்ளத்தச்சி புள்ளைய போய் வெறுங்கையோட எப்படி பார்க்கறது? நாங்களே அவசரத்தில் சும்மா தான் வந்தோம் பார்த்துக்கோ. யாரு நீங்கள்? கல்லாப்பட்டியிலேருந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டு வந்திருப்பீங்க. அதுக்குள்ள வந்து ஆஸ்பத்திரிக்கு தான் நம்மள ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டுச்சு. மறுபடியும் நீ பிள்ளைங்க காசு கேட்டாங்கன்னா கொடுத்து அனுப்பியிருக்குது. ஓ, அதுவும் கூட அவ உருசம் போடலையாக்கு? குழந்தை ஆனதுலேருந்தே இவதான செலவு பண்ணிட்டு கிடக்குறான். ம் ரமேஷே, போய் நீ ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு பிள்ளைகளோட ஒன்றா வா போ. ம் சரிங்க அங்கிள். பார்த்து பதனோடோய், இங்கேயே தான் எங்காவது இருக்கணும். எங்காச்சும் போயிட்டியாக்கு உங்கள் அப்பங்கிட்டையெல்லாம் நம்மளால மல் கட்ட முடியாது. சரிம்மா, நீ எங்காவது உட்காரு. ம் ஏ அம்மு, இதானே நம்ம பாப்பா, இங்க வா வா. முட்டா தூக்கு, அம்மா பார்க்கேன். ம் சத்தம் போடக்கூடாது, டச் பண்ணக்கூடாது என்ன? அழகாட்ட எடுக்க குட்டியோண்ட மூஞ்சி, குட்டியோண்ட கண்ணு மூக்கு வாங்கி. ம் ம் நீயும் இப்படிதான் இருந்த. மேலுமா ஆமா ஆமா, மெய்யாலும் தான். அழகாட்ட எடுக்க தங்க பிள்ளை, நடு பிள்ளை, குட்டியோண்ட எடுக்க கை காலெல்லாம் தீ தீ குட்டி குட்டியா எடுக்க. இத்தினி குட்டி குட்டியா இருக்கா? ஆமாம்மா, இவளோட கை காலெல்லாம் அண்டார்டிகா சைஸ் அப்படியே நீளமா இருக்கு. நான் என்ன மற்றவங்க மாதிரி ஒன்று உள்ள கத்திரிக்கா நான் சொன்னேன். குழந்தைங்க தான் அப்படி தான் இருக்கும். அதைத்தான் சொல்ல வந்தேன். நீ அதுக்குள்ள முறைச்சா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அம்மு குட்டி பாப்பாவோட பெருசு பிக்கு அம்மு அக்கா. சரிங்க சரிங்க சொக்கா. சரிங்க அக்கா. அக்கா. ஐயோ, நீங்கள் திட்டினாலும் பரவாயில்லைங்கோ, கடிச்சு வச்சாலும் பரவாயில்லைங்கோ, ஆனால் இந்த மிளகா மாதிரி முறைக்காதீங்கோ, காரம் தாங்க முடியலைங்கோ. மிளகா சில்லி. கோவப்பட்டீங்கன்னா அப்படி அப்படி இருக்கிறீங்க. குண்டு மிளகா, குண்டு மிளகா மாதிரி இல்லை, மோர் மோர் மிளகா மாதிரி கூட இல்லை, மிளகா மிளகா மிட்டா மிட்டா மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல வந்துடுங்கோ. இப்படி முறைக்காதீங்கோ, நானும் தாங்க மாட்டேனுங்கோ. முட்டா பாவம் சொல்லி விட தங்க பிள்ளை அக்கா பாடு கண்ணு தாண்ட பாடு இந்த கண்ணா கை கண்ணா சீக்கண்ணா கொடை. ஹாய், கத்தக்கூடாது, டச் பண்ணக்கூடாது சொன்னேன்ல. அம்மு அம்மு அக்கா. பேரிக்கா. நானும் அம்மு. இத்தனை வருஷமா கூடயே இருக்க, நீ அம்முவா இல்லையான்னு எனக்கு தெரியாதா என்ன? முட்டா முட்டா கேட்டு பேட எடுக்கா கேட்டு எனக்கு பேட எடுக்கு. அப்பா, பேரிக்கான்னு சொன்னம்மா, பேர் இருக்கான்னு கேட்கல. காது ஒழுங்கா கேட்குதா என்ன? இந்த டோரா பூச்சி மண்டையை வச்சுக்கிட்டு முடி அந்த ஆள் எடுத்து விட்டா தானே காது கேட்கும். அதை விட்டுட்டு என்னமோ காதுக்கு கவசம் மாதிரி முடிய போட்டு முடிக்கிறா. காது கேட்கறதில்ல, ஒன்றும் கேட்கறதில்ல. ஏய் என்ன என்ன சொல்லி அம்மு அம்மோ, காலா இருந்தால எட பாப்பா கிட்ட நீட்டாதா சொல்லி. நோ 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 பாப்பா டோன்ட் டச். ம் குட்டி பாப்பா அழகாட்டுண்டே சீக்கடா வீட்டுக்கு வந்தடா அம்மு உன்னை தொட்டில போட்டு ஆட்டும். குட்டிமா, இங்கே பாரு, இவ்வளோ நம்பி எல்லாம் தொட்டியில் படுத்துறாத. ஆற்றுங்கிற பேரில் உன்னை செவத்தில் முட்டை வச்சிருவான். தொட்டியில் வந்து கீழே விழுந்து கீழே அடிப்படை வச்சிருவான். முட்டா என்ன சொல்லி பாப்பாட்டா என்ன சொல்லி? நீ அம்மு மாதிரி கை காலெல்லாம் நகைலாம் வளர்த்தாத. அப்படி வளர்த்துனா வளையல கொலுசெல்லாம் அண்ணா வாங்கி தரமாட்டேன். அப்படிதான் சொன்னேன். You no I give it.
நான் செய்யலைன்னா இவ செய்வாளாமா. செய்கிற மூஞ்ச பாரு. இங்கிலீஷ் வேற இதில் இங்கிலீஷ். ஏய் ஆ ஆ பெரிய பெரிய பொண்ணு ஆனது எல்லாம் வாங்கி போடலாம். ஆ கை காலெல்லாம் கீச்சிரும்ல. காயப்பட்டுரும். அதான் அதான் வேற ஒன்றும் இல்லை. கடை சொல்லி ரைமத்தை சொல்லும் பாப்பாக்கு. பாப்பா தூங்குவோம், சைக்கிளில் அம்மா கூட்டி போகும். குட்டிமா, நீ அம்மா பேச்சு தான் கேட்கணும். கதை ரைம்ஸ் எல்லாம் சொல்லி உன்னை தூங்க வச்சுக்கிட்டு உன் பாலெல்லாம் இவ எடுத்து குடிச்சு போடுவான். சைக்கிளில் உட்கார சொல்லி ஓட்டுற மாதிரி நடிச்சுக்கிட்டு உன்னை தள்ளி விட்டுடுவான். அதனால் அண்ணா இல்லாமல் நீ இவ கூட போகக்கூடாது. அண்ணா சொல்கிறத கேட்கணும். சமத்த பிள்ளை, அழகு பிள்ளை, அண்ணா தாண்டி உனக்கு நல்லா பண்ணுவேன். இவ பண்ணக்கூடாது. முட்டா முட்டா என்ன சொல்லி ஆ ஆ சொல்லு. அம்முக்கே அண்ணா தான் எல்லாம் பண்ணி விடுவேன். உனக்கு நானே பண்ணி விடுறேன். அம்மு குட்டி பிள்ளை, அவளுக்கு ஒன்றும் தெரியாதே. ஐயோ, இவன் மூச்சு வேற மாதிரி. என்ன கடிச்சு வச்சாலும் பரவாயில்ல, பாப்பாவை கடிச்சு வைக்காம இருந்தாச்சா தான். ரேக்கா வேற பார்த்துட்டே நிற்கா. இவளை இறக்கி விட்டுட்டு அவளை தூக்கணும். டக்குன்னு இங்கேருந்து போகவும் செய்யணும். ஏய் அம்மு பிக்கு ம் முட்டா. அச்சோ, என்னை பொறுத்த வரைக்கும் நீயுமே இன்னும் சின்ன பிள்ளை தான். உங்கள் ரெண்டு பேத்துக்கும் நானே பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணுறேன். நீ குட்டி பிள்ளைல, அழகு பிள்ளைல, பாரு குட்டியோண்டு கை கால் தான் இருக்கு. நீ பாப்பாவுக்கு வேலை செஞ்சனா கை காலெல்லாம் வலி எடுத்துக்கும். அதனால் அண்ணாவே எல்லாம் பண்ணிக்கிறேன். ம் ம் உன் நல்லதுக்கு தாம்மா, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். முட்டை நோ அண்ணா முட்டை. ம் அண்ணான்னு சொன்னதான் இப்போ இவ்வளோ குறையா? அப்போ நான் யாரடி உனக்கு? அண்ணான்னு சொல்ல மாட்டியாடி? மரியாதையாக கொடுக்கறது இல்ல குட்டி பிசாசு. முட்டா சரி அம்மோ, இறங்குறியா? யாராவது வந்துட போகிறாங்க. ரேக்கா மட்டும் ஒரு நிமிஷம் தூக்கி காமிச்சிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். பாப்பா அம்மா மடியில. நானும் வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் அம்மா முடியல வைக்கலாம். இப்போ பாப்பா தூங்கிட்டு இருக்கால, அதுவும் ஹாஸ்பிட்டலில் வச்சு உன் மடியில் வச்சோன்னு வச்சுக்கேன், டாக்டரு நர்ஸு யாராவது பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. சரி பாப்பா அழகாட்டு சோ சாப்பிட்டு லைக்கு கேக்கு பஞ்சு முட்டா. இவங்க அப்பா கமிஷனரு, ஆத்தாக்காரி ஐஜி, சம்மந்தமே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் திங்கர் ஐட்டமாகவே சொல்கிறாளே. முட்டா ம் பாப்பாவா துண்டு வச்சு மூடி பஞ்சு முட்டா மாதிரி அப்படியே தோலோட வச்சுக்கிட்ட அம்மா ஓடிடுவான். ஏய், நீயே இத்தனோண்டு துண்டு கேக்கு மாதிரி இருந்துக்கிட்டு ஏன் பாப்பாவை தூக்கிட்டு போறியா? அடி பிச்சு. ஏய் பாப்பா எனக்கு ம் தொலை முட்டை தொலை அம்முக்கு பாப்பா அம்முக்கு. ஆமாம், பாப்பா அமுக்கு அமுக்கு. ஆனால் இந்த பாப்பா இல்லை, 25 இயர்ஸ் கழிச்சு உனக்கு ஒரு பாப்பா வரும். அதுதான் அதுதான் அமுக்கு. 2 5 பாப்பா அம்முக்கு. 25 25 இயர்ஸ்னா இவனா 25 பாப்பா இவளுக்கான்னு கேட்குறாளா? இல்லை 25னா 7 பாப்பா இவளுக்குன்னு கேட்குறாளா? ஒன்றும் புரியலையே ஆண்டவா. இப்படி வந்து இங்கே வச்சு கோத்துட்டியே. முட்டை தொலை 2 5 பாப்பா அம்முக்கு. அந்த 25 ஒழுங்கா வரல. இதில் அத்தனை பாப்பா உனக்கு எதுக்குடி? நீ என்ன பால்வாடியாக நடத்த போற? முட்டா ஆமாம்மா, ஆமாம். 25 பாப்பா அமுக்குதான் வச்சு நல்லா ப்ளே ஸ்கூல் நடத்து. ஐ ஜாலி ஜாலி அம்மு ஹாப்பி. உன்னை கட்டிக்கு போகிறான் பாரு, அவன் தாண்டி பாவம். உன்னை மேய்க்கிறது இல்லாமல் அதுக்குள்ளே சேர்த்து மேய்க்கணும். முட்டா ஆ 2 5 பாப்பா அம்முக்கு. ஆமாம். இப்போ இருந்தே திங்க் பண்ணு. யார் முடிய இசுக்கலாம், யாரை கண்ணை நோண்டலாம், மூக்கை நோண்டலாம், வாயை நோண்டலாம், கையை நோண்டலாம், எல்லாம் இப்போ இருந்தே பிளான் பண்ணு. ஏய் அம்மு குடு குடு. ஆமாம்மா, சும்மா பாப்பா கிட்ட கொய்ன்னு பேசக்கூடாது. பாப்பா அழுவா. அதனால நீ இறங்கு, ரேக்காவை தூக்கி காமிச்சிட்டு உன்னை எசையலாம். ரேக்காக்கு அப்புறம் அம்மு. இந்த மொட்டை நீ சும்மா சும்மா என் பாப்பா பார்த்து என்ன பண்ண போறா? கண்ணு வச்சிருவான், கொல்லி கண்ணி. முட்டா ம் சரி அம்முக்கு காட்டடே சொல்லு. சரி சொல்லு.
ஷபா சரிம்மா சரி, நீ இறங்கி போய் ரேகா கூப்பிட்டு வா. ம் ம் மடக்காட அம்மு பாப்பா ஆ சரிம்மா சரி, ரேகாக்கு காமிச்சிட்டு மறுபடியும் ஒன்று தூக்குறேன். ஆ ம் குடு ஷப்பா, இவளை அனுப்பி வைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயாச்சு. குட்டிமா சீக்கிரம் நீங்கள் வளர்ந்து வந்துடுவீங்களா? இந்த அம்முவை என்னால் ஒத்தாலாம் சமாளிக்க முடியல, நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஆ அழகு தேவதை என் பாப்பா, தங்க பாப்பா. முட்டா முட்டா வந்தாச்சா? ம் அமுக்கு இப்போத்தானே அம்மா தூக்கி காட்டினேன், ரேகா மட்டும் தூக்கி காட்டிட்டு ஓடிடலாம். ஆ ம் அட இல்ல அப்புறம் முட்டை பாப்பாக்கு கொடுத்தா இல்லையே, நான் ஒன்றும் பாப்பாவுக்கு தரலையே. ஐய் போய் சொன்ன அம்மு சூடு வைக்கும் பாரு என் கையை நல்லா பாரு, நம்ம இன்னும் கடைக்கே போகலல்ல, அப்புறம் எப்படி என் கையில் ஏதாவது இருக்கும்? என்ன தரது பாப்பாக்கு? பாப்பாக்கு இப்போல்லாம் எதுவும் தரக்கூடாது, முத்து எதுவும் தரல. ஏய் போய் சொன்னேன் அம்மு முட்டை கண்ணு நோண்டி மூக்கு ஆட்ட காக்காக்கு போடும் ஷபா நிஜமா நிஜமாமு, நான் எதுவும் பாப்பாக்கு தரல. ம் முட்டைனா பாப்பாக்கு முட்டை கொடுத்த உனக்கு அம்முக்கு வேணுமா ஓ அதைத்தான் மகாராணி கேட்டிருக்காங்களோ, அதெல்லாம் நல்லா கவனிச்சிருப்பாளே. ச்சே, ஒரு 2 நிமிஷம் என்னை என் தங்கச்சியோ தனியாக விட மாட்டாளே, குட்டி பிசாசு குட்டி பிசாசு. ம் அதத்தான் அம்மா கேட்டு முட்டை ஒட்டு கலல ஒத்துக்கலைங்க இருக்கு, எவ்வளோ திணறான் இதில் இவளுக்கு. முட்டை போய் சொல்லி ம், தெரியாம சொல்லிட்டேம்மா. ஆமா, நான் என் தங்கச்சிக்கு முத்தம் கொடுத்தேன், இதுல உனக்கு என்ன பிரச்சனை? அதுக்கெல்லாம் போய் சண்டைக்கு வரேன்? நோ 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 முட்டை அம்முக்குடா கொட்டே நோ பாப்பா இது என்னடா எனக்கு வந்து சொல்றேன்? இவன் மட்டும் என் தங்கச்சியை என்ன வேணா சொல்லி கொஞ்சுவா, நான் மட்டும் என் தங்கச்சியை கொஞ்சம் கூடாதா? கொடை அம்முக்கு கொடை ம், முட்டா என்னம்மா, நாலு அடியா வெளியே போய் போடுறேன், கொஞ்சம் அமைதியா இருமா. ஜூனா பாப்பா பார்த்து வா அம்மு பாப்போம் இவ வேணா மூலையில் உட்காந்துக்க வேண்டியதானே, ஜூன் வர வரைக்கும் எத்தனை பாப்பா வருது போதுன்னு உட்காந்து நல்லா கணக்கு எழுதி வெளிக்கு பார்க்கலாம்ல. ஜூனா ஜூனு. ஏய் சாடி ஆடு அப்பங்க வர கமிஷன்னா மகக்காரி ரவுடி தான், அதுவும் எப்போ இந்த வயசுலயே? தாங்குமா, ஐயோடா. தங்க பாப்பா சோ ஆட்டோண்ட முட்டனா பாப்பா தேவட சாமி மாடி இருக்க தேவத சாமியா? அப்படி ஒரு சாமி இருக்கா என்ன? எனக்கு தெரியலையே. தொட்டு பார்க்கட்டா ம் லைட்டா லைட்டு தொட்டு பாரு. ம், வேண்டாம் பாப்பா வீட்டுக்கு வந்ததும் தொட்டு பார்க்கேன் அவன் ஹார்ட் உண்டு தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பாப்பா எல்லாம் சாமி கிட்ட பேசும்னு அம்மா சொல்லி ஓ அதான் தேவதை சொன்னியா? ம், சரி. பாப்பாக்கு அம்மா நைட்டு சுற்றி சுற்றி வச்சு அது அது வைக்கணும் ஓ திருஷ்டி திருஷ்டி சொல்றியா? பாப்பா அவன் ஹார்ட் உண்டு எல்லாம் எல்லாம் பார்த்து கண்ணு கண்ணு பட்டு சரி சரி. தேங்க்ஸு போகலாம் ம் 2 பேர்த்துக்கும் ஒரே ஏஜ் ஒரே கிளாஸு ஒன்றா தான் இருக்காங்க, ஆனாலும் நெகட்டிவாக பார்க்கல, இருந்தாலும் பார்க்குற விதமே டிஃபர் ஆகுதுல்ல. முட்டா முட்டா நீயா? போகலாமா? போகலாம் அம்மு அம்மு சொல்லி ரேகா 10 நிமிஷம் கூட பார்க்கல, நீ எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த? அப்புறம் என்ன, நம்ம கைக்கு வந்ததும் நல்லா உன் மடியில் வச்சு பார்க்கலாம். இப்போ போகலாம், யாராவது வந்தால் மாட்டிப்போமோ. சரி கொடு கொடுவா? என்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட வந்து கொடு கொடுன்னு இருக்கா? நீ பாப்பாக்கு கொஸ்தியே
அம்முக்கு கொடை. அவ்வளோதான், உங்க அப்பா என்ன கண்ட துண்டமா விட்டு வீசி எரிஞ்சிருவான். நோனோ கொடை. இவன் அப்பா இவளை எந்த நேரத்தில் பெத்தானோ ராங்கி ரவுடி பேபியால பெத்து வச்சிருக்கான். முட்டா. வாமா நீ, கடைக்கு போகல, எல்லாரும் நம்மளை காணோம் காணோம் சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. எவ்வளோ நேரம் ஆயிட்டு இருக்கு.